இங்கே இந்த பொண்ணு அவளை பார்க்க போகிற மாப்பிள்ளையை வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோட்டோ காட்டுறா. இவன் பார்க்க நல்லா இருக்கானே, இவன் எப்படி உனக்கு ஓகே சொல்லுவான், நிறையா வரதட்சணை கேட்பான் போல இருக்குன்னு உடனே அப்படிலாம் சொல்லாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்கும் போது இந்த பொண்ணு ஃபேஸை பார்த்த உடனே மாப்பிள்ளை சொல்லிடுறான், என்ன இவ்வளோ கருப்பாக இருக்கான்னு சொல்லி. ஏமா இப்படி ஒரு பொண்ணு எனக்கு பார்த்தீங்கன்னு கேட்டால், நான் ஏன்டா பார்க்க போகிறேன், அவங்க வீட்டில் வேறு ஃபோட்டோ அமிச்சாங்கடான்னு காட்டுறாங்க. அதில் வந்து எடிட் பண்ண ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அவங்க அம்மாவும் அப்பாவும் தலை குனிஞ்சு உட்காந்துருக்காங்க. இப்படி கருப்பான பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கை அழிக்கலான்னு பார்த்தீங்கல்ல, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுக்காரங்களும் கிளம்பிடுறாங்க. அவங்க அம்மா அப்பா இந்த பொண்ணு தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க, வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னாங்கம்மா, அதனால தான் பேசி முடிச்சிடலான்னு எடிட் பண்ணி அமிச்சோன்னும் போது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு பாரமாக தெரியிறேனா, வரவங்க எல்லாரும் என்ன கருப்பாக இருக்குன்னு சொல்லி கேள்வி பண்ணிகிட்டே இருக்காங்க, நீ அவங்கள கேள்வியே கேட்க மாட்டீங்க, என் கருப்பு நிறத்தை தான் மாற்றணும்னு பார்க்குறீங்க, எனக்கு கல்யாணமே வேணாம், என்னை விட்டுருங்க, நான் இங்கே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிடுறா. இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தன் தனியாக மீட் பண்ணணும்னு கூப்பிட்டு, கருப்பாக இருக்க பொண்ணுங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணு கூட கல்யாணம் தான் பண்ணி போகிறேன்னு கேட்க போகிறான்னு பார்த்தா, இல்லை நைட்டு என் கூட தனியாக இருக்கியா, எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் இருக்குது அப்படின்னும் போது, இந்த பொண்ணு அவன் கண்ணத்திலே ஓங்கி அறிஞ்சிட்டு அதுக்கெல்லாம் வேற ஆள் இருப்பாங்க போடான்னு சொல்லிட்டு வந்துடுறா. வீட்டில் உட்காந்துருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து, இந்த பொண்ணு கலராக ஆகலன்னு தானே அவனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, நான் பொடியெலாம் அரைச்சி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோமான்னு சொன்னா, அப்படி தானே எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் எனக்கு அது தேவையே இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. இந்த பொண்ணுக்கும் ஆக்ட்ரஸ் ஆகணும்னு தான் ஆசை. நிறைய இடத்துக்கு ஆடிஷன் மாதிரி வீடியோ எடுத்து எல்லா டேரக்டருக்கும் அனுப்பி விட்றா. பார்க்குறவங்கலாம் இந்த பொண்ணு இவ்வளோ கருப்பாக இருக்கா, கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும், வேலைக்காரங்க ரோல் வந்தால் கொடுக்குறோன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. கடைசியாக ஒரு ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு ஆடிஷனும் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் ஆட்காக டைலாக் கொடுக்குறாங்க, கருப்பாக இருந்தேன்னா என் ஃப்ரெண்டு ஒரு க்ரீம் கொடுத்தா, அதை போட்டதுக்கப்புறம் நான் வெள்ளை ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்லணும், அதுக்கப்புறம் நாங்கள் மேக்கப் போட்டு இன்னொரு தடவை வீடியோ எடுப்போம் போது இந்த பொண்ணு சொல்லிடுறா, இப்படி மாதிரி டைலாக்லாம் நான் பேச மாட்டேன், கருப்பாக இருக்கிறத வச்சு தான் என் அடையாளம் நான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எதுனாலும் நீங்கள் வேற ஆளை வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் வந்துடுறா. ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த பொண்ணுக்கு ஃபோன் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்குறீங்களான்னு கேட்டவுடனே இந்த பொண்ணு போய் பிளட் கொடுத்துட்டு வரா. அங்கே வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஃபஸ்ட்டு இந்த பொண்ணை வேணான்னு சொன்ன மாப்பிள்ளையோட அம்மா தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த பொண்ணு பிளட் கொடுத்துருப்பா. அதை பார்த்தவொன்னே அந்த பையனும் சாரி கேட்குறா. அப்போ இந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் என்ன கருப்பாக இருக்கன்னு தானே வேணான்னு சொல்லிங்க, உள்ளுக்குள்ளே எல்லாருமே மனுஷங்க தானே, கடைசியில் ஏறத்தான் தான் உதவி இருக்கு பாருங்கன்னு அவனும் கூணி குறுகி நிற்கிறான். இவங்களை ஷூட் பண்ண அந்த ஃபேர்னஸ் க்ரீம் ஆடை அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட போட்டு காட்டும் போது, இந்த மாதிரி டைலாக்லாம் ஏன் எழுதி கொடுக்குறீங்கன்னு சொல்லி டேரக்டர் திட்டிட்டு அந்த பொண்ணோட வீடியோ எடுத்துகிட்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட காமிச்ச உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, உன்ன மாதிரி அழகாமல் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், அடுத்த படத்தில் நீ நடிக்கிறேன்னு உடனே இவங்களுக்கும் படம் வாய்ப்பு கிடைக்குது. கடைசியாக அவங்க ஃபேஸ் வச்ச பேனரு ஊருக்கு நடுவில் இருக்குது.